1 1/2 சாரி யூஸ் பண்ணி இந்த ட்ரெஸ்ஸை நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கிறேன். இதோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி கட்டிங் வீடியோ நான் கொடுத்துருக்குறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முந்தின வீடியோவாக தான் அது இருக்கும். இது எப்படி ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத கிளியராக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இந்த ட்ரெஸ் பார்க்குறதுக்கு தான் ரொம்ப வேலைப்பாடு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அப்படிலாம் கிடையாது. இது எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்ற டெக்னிக்ஸ் நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கான டைமிங் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதுதான் நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அது மட்டும்தான் இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து நம்ம வாங்கக்கூடிய சார்ஜுக்கு கரெக்டாக இருக்கும். சரியா? மற்றபடி ஸ்டிச்சிங் ஸ்டெப்பெல்லாம் வந்து ஈஸியாக தான் இருக்கும். நான் ஈஸியாகவே உங்களுக்கு வந்து கைட் பண்ணியிருக்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். ஓகேவா? இந்த ட்ரெஸ்ஸில் டோட்டலாக 4 வகையான கிளாத் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒன்று காட்டன் லைனிங், அப்புறமா ஆர்கன்ஸா ப்ளவுஸ் வித் பிளாக் கலர், அப்புறமா ஒரு ஃபுல் நெட் சாரீ, அதுக்கப்புறமா ஃபைனலாக ஒரு ஆர்கன்ஸா சாரீ யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாடி பார்ட் வந்து மேலே கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா? ஃப்ரெண்டுக்குன்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருந்துருப்பேன். ஸோ அந்த ஃப்ரண்ட் பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்ல பெருசாக இருக்கும். சரியா? அதாவது நம்மளோட பாடி சைஸ் என்னவோ அதிலிருந்து டபுள் மடங்கு அகலத்துக்கு நம்ம துணி எடுத்திருப்போம். அதை நான் வந்து ப்ளீட் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ப்ளீட் வச்சு தைக்க போகிறேன். சரியா? பட் நான் ப்ளீட் வச்சு ஒன்ஸ் நான் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ளீட் வந்து ரொம்பவே கம்மியாக தான் வந்துச்சு. சைட்லலாம் ப்ளீட் இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கை ப்ளூ கலர் மெயின் ஃபேப்ரிக் எடுத்துருக்கிறேன். அப்புறமா இது வந்து பிளாக் கலரில் இதுதான் மெயின் ஃபேப்ரிக்காக நான் வந்து மேல் பார்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மெயின் ஃபேப்ரிக் எவ்வளோ லென்த் இருக்கோ அதே அளவுக்கு நான் இந்த ஸ்கை ப்ளூ கலர்லேயே கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த பிளாக் கலர் மெயின் ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் கட்டிங் வீடியோவில் ஃப்ரண்ட் பீஸுக்குன்னு சொல்லி கட் பண்ணியிருந்தோம் இல்லையா? அந்த அளவு தான். சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 லேயர் இருக்குது இந்த ஸ்கை ப்ளூ கலர்லேயே. அந்த 2 லேயர்லேயும் நான் கொஞ்சமாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது என்ன மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வச்சு காட்டும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி நம்ம வச்சு இப்படி நம்ம திருப்ப போகிறோம். ஓகேவா? இது வந்து எனக்கு சடனாக வந்த பிளான் தான். நான் ஃபஸ்ட் நினச்சது பிளாக் கிளாத் ஃபுல்லாகவே நம்ம ப்ளீட் வச்சு ஃப்ரண்ட்டு வந்து ப்ளீட் வச்சு பண்ணிடலான்னு பிளான் பண்ணேன். பட் அப்படி பண்ணுறதை விட இப்படி பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக கீழே வந்து பேஸ் வந்து நம்ம பிளாக் கலர் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ பிளாக் கலர் வரக்கூடிய இடத்துல பிளாக் நெட்டை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்கை ப்ளூ கலர் வரக்கூடிய இடத்துல ஸ்கை ப்ளூ கலர் நெட்டை வச்சு பண்ண போகிறோம். சரியா? ஸோ அதுக்காக தான் இந்த கிளாத்தை வந்து நான் அடிஷ்னலாக ஆட் பண்ணினேன். ஸோ இதுக்கு கீழேயும் நம்ம என்ன பண்ணுவோம், லைனிங் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த முனையும் இப்படி நான் அட்டாச் பண்ணிட்டேன். இப்போது அந்த பிளாக் கலர் நெட் இருக்கு இல்லையா? அதை எடுத்துகிட்டு எப்படி நான் ப்ளீட் வைக்கிறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பிளாக் கலர் நெட்டை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்ல நெருக்கமாக வந்து நான் வைக்க போகிறேன். ஸோ இது வந்து ரொம்ப அரேஞ்ச்டாக வராது. ஏன்னா ஆர்கன்ஸா மெட்டீரியலுங்கும்போது ரொம்ப அரேஞ்ச்டாக இருக்காது. அது கொஞ்சம் மெர்சியான மாதிரி தான் இருக்கும். அப்போ தான் பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். சரியா? இப்போ மெயின் ஃபேப்ரிக்கில் பண்ணோம் பார்த்தீங்களா? பிளாக் கலர் நடுவுலையும் 2 பக்கமும் ஸ்கை ப்ளூ அட்டாச் பண்ணோம்ல, சேம் அதே மெத்தடில் தான் நெட்டை வந்து தனித்தனியாக வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம ப்ளீட் வைக்க போகிறோம். ஓகேவா? இந்த ப்ளீட் வைக்கிறதுக்கான ஒரு சின்ன டிப்ஸு, நீங்கள் பெரியவங்களாக இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக நிறைய ப்ளீட் வைக்கிற மாதிரி வைக்காதீங்க. உங்களை இன்னும் பாடி வெயிட்டாக காட்டும். ஆனால் கிட்டுக்கு இந்த மாதிரி ப்ளீட் வச்சு போடும்போது அவங்களோட பாடி சைஸை நல்ல சூப்பராக எடுத்து காட்டும். ஸோ ரொம்ப ஒல்லியாக இருக்கிற பிள்ளைங்களுக்கு நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ பிளாக் பாருங்கள், இந்த அளவுக்கு ப்ளீட் வந்து நம்மளால் வந்து வச்சு எடுக்க முடியும். இது ஃபுல்லாக நான் ப்ளீட் வச்சுட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ப்ளீட் ஃபுல்லாகவே வச்சுட்டேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப ஆர்கனைஸ்டாக அந்த ப்ளீட் இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சம் மெர்சியாக இருந்தால் தான் அந்த ப்ளீட் வந்து போடும்போது நல்லாயிருக்கும். சரியா? லைட்டாக வேணால் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டீம் அயனிங் இருந்துச்சுன்னா பெஸ்ட்டு. ஓகேவா? இதுக்கப்புறமா லைனிங் ஃபேப்ரிக் எடுத்து சென்டராக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நெக்கு, ஷோல்டர், ஆர்ம் ஹோல் இந்த 3ஐயும் ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். நம்ம சீம் அலவன்ஸ்ன்னு சொல்லி அந்தந்த இடத்துல எவ்வளோ விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு அடிக்கணும். ஆனால் ஷோல்டர் பக்கம் மட்டும் 1/4 இன்ச்சு தான் அடிச்சிருக்கிறேன். நம்ம 1/2 இன்ச்சு விட்டுருப்போ 1/4 இன்ச்சு தான் அடிச்சிருக்கிறேன். மீதி 1/4 இன்ச்சை நம்ம பேக் சைடோட ஷோல்டர் அட்டாச் பண்ணுறதுக்கு சரியாக வரும். இப்போது நெக் பீஸை கட் பண்ணி எடுத்துட்டேன். அதே மாதிரி ஆர்ம் ஹோல் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு அங்கங்கே குட்டி குட்டி நாச்சஸ் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு லைனிங் துணியை இப்போ டேர்ன் பண்ண போகிறோம். ஸோ இப்படி டேர்ன் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, நமக்கு இப்போ நம்ம ஸ்லீவ்லெஸ்ஸாக போடுறோம் அப்படின்னாலுமே கை வந்து நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணணும், இல்லை பைப்பிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. இதோட ஃபினிஷிங் பாருங்கள், நீட்டாக நமக்கு கிடைக்கும்.
ஷோல்டர்லேருந்து அப்படியே நல்லா டேன் பண்ணி விட்டிங்கன்னா ஆம்ஹோல் சைடு எல்லாமே நீட்டாக ஃபினிஷ் ஆயிரும். அவ்வளோதான். நம்ம எக்ஸ்ட்ரா கேன்வாஸோ எதுவுமே கொடுக்க தேவை கிடையாது. இப்போ பாருங்கள், ஆம்ஹோல் சைடு ஷோல்டர் சைடெலாம் அப்படியே ஓரமாக ஸ்டிச்சு வந்து போட்டுடலாம். போட்டோன்னா நல்லா ஸ்டிஃபாக நின்றுக்கும். லைனிங்கோடு சேர்த்து நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ லைனிங்கோடு சேர்த்து அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா நம்ம டாட்ஸ் வச்சுக்கலாம். இந்த ப்ளீட் வந்து நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் மெர்சியாக தான் இருக்கும். ஃபைனலாக நமக்கு தேவைன்னா அந்த இடத்துல பீட்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் இதில் டாட் வச்சு நான் பிடிச்சிக்கிறேன். டாட்டோட உயரம் 3.5 இன்ச் இருக்கிற மாதிரியும் அகலம் வந்து 1/2 இன்ச் இருக்கிற மாதிரியும் பிடிச்சிக்கிறேன். சைடில் டாட் பிடிக்கிறதுக்குன்னு சொல்லி நம்ம எவ்வளோ விட்டுருக்கோமோ அந்த அளவு பிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ சென்டர்லேருந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். 3 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த 3 இன்ச்சிலேருந்து ஹைட்டு ஒரு 3.5 இன்ச்சு வச்சுக்கலாம். ரொம்ப குட்டி குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா 3 இன்ச்சு மட்டும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம டாட்ஸும் வச்சாச்சு. ஸோ அவ்வளோதான். ஃப்ரண்ட் பீஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பேக் பீஸ் நம்ம பண்ணலாம். பேக் பீஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்து சாட்டின் வச்சுருக்கிறேன், அதுக்கு மேலே நெட்டு வச்சுருக்கிறேன், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லைனிங் வச்சுருக்கிறேன். இப்போ இது ஃப்ரண்ட் பீஸ் நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் நெக்கு, ஆம்ஹோல், ஷோல்டர் அதோடவே சேர்த்து ஜிப் ஏரியாவும் சேர்த்து அடிச்சிடுங்க. அவ்வளோதான். சரியா? ஜிப் ஏரியாவில் நம்ம 1/2 இன்ச்சுக்கு விட்டுருப்போம் இல்லையா, அதில் நான் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ நான் டேன் பண்ணி எடுத்துக்கிறேன். டேன் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அமுக்கு தையல், அதாவது ஓரமாக கார்னரில் ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடங்கள்லாம் நமக்கு ஃபினிஷிங் ஆயிரும். அவ்வளோதான். இதுக்கப்புறமா நம்ம ஜிப்பு வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். நான் இதில் இன்விசிபிள் ஜிப் தான் அட்டாச் பண்ண போகிறேன். இன்விசிபிள் ஜிப்புன்னு சொல்லிட்டு கடைகளில் கேட்டிங்க அப்படின்னாலே கரெக்டாக உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் அதை வாங்கிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் ஜிப்போட வெளிப்பகுதி நமக்கு மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்படி பெரட்டி விட்டுறணும். ஓகேவா? இப்படி பெரட்டி விட்டுறணும். பெரட்டி விட்டு இங்கே வந்து ஒரு பின் போட்டு வச்சுக்கலாம். அந்த டைரக்ஷன் வந்து மாறாமல் இருக்கிறதுக்காக. இன்னொரு சைடு வந்து அந்த பக்கமாக வந்து அந்த ரன்னரை வந்து பெரட்டி விட்டுறணும். இன்விசிபிள் ஜிப்போட அந்த ஜிப்பர் வந்து வெளிப்பக்கமாக தெரிகிற மாதிரி ஃபஸ்ட்டு வச்சோம். அதுக்கப்புறமா அந்த ரன்னர் ரெண்டையும் இந்த சைடு வர மாதிரி வச்சுட்டோம். அவ்வளோதான். ஓகேவா? பாருங்கள், அந்த ரன்னர் வந்து இந்த சைடாக இருக்குது. நல்லா இதை ஓப்பன் பண்ணிவிட்டு சிங்கிள் கைடு போட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஓகேவா? இப்போது இதை வந்து அப்படியே நான் பெரட்டி விட்டுருக்கேன். பெரட்டி விட்டுட்டு இப்படி நம்ம க்ளோஸ் பண்ணோம்னா ஈஸியாக க்ளோஸ் ஆகிரும். இது நான் டீட்டெயில்டாக இன்னொரு நாள் உங்களுக்கு நான் வீடியோவில் போடுறேன். சரியா? அவ்வளோதான். நீட்டாக வந்து நமக்கு இன்விசிபிள் ஜிப் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ மேலே வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்றத பாருங்கள். பின்னாடி வந்து இந்த இடத்த நம்ம ஹெம் பண்ணவும் செய்யலாம், அப்படி இல்லைனா ஸ்டிச்சும் போடலாம். நான் வந்து மிஷின்லேயே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டார்டிங் எட்ஜஸில் மேலே தூக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பார்ட்டை அப்படியே உள்ளே ஃபோல்ட் பண்ணி ஓரமாக ஒரு பா ஷேப்பில் நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான். நம்ம அந்த ஸ்டிச் மட்டும் போடாமல் இருந்தோம் அப்படின்னா எக்ஸாக்டாக நமக்கு அந்த இன்விசிபிள் ஜிப் மாதிரியே இருக்கும். பட் நம்ம ஸ்டிச் போட்டதுனால நான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நார்மல் ஜிப் மாதிரி தான் இருக்கும். நமக்கு தேவையில்லைன்னு சொன்னால் நம்ம ஹெம்மிங் கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கலாம். ஷோல்டர் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நெக்கோட ஷேப் 2 பக்கமே நம்ம பேக் அண்ட் ஃப்ரண்ட் வி நெக் தான் கொடுத்துருக்குறோம். பேக் பார்ட் ஃபுல்லாகவே பிளாக்காகவும் ஃப்ரண்ட் பார்ட்டில் சென்டர் வந்து பிளாக்காகவும் வர்றது பார்த்திங்கன்னா லுக் வைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போது சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். சைட் ஜாயின் வந்து 2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம் இல்லையா, அதே 2 இன்ச் அளவுக்கு நான் எக்ஸ்ட்ரா ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். சைடில் பார்த்தீங்கன்னா 3 தையல் நான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிறேன். மேபி ஏதாவது நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பிரித்து விடுறதுக்காக. இப்போது இந்த மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குன்றதை பார்க்கலாம். 12.5 இன்ச் இருக்குது ஒரு சைடுக்கு. இப்போது மெயின் ஃபேப்ரிக் எடுத்துருக்கிறேன். மெயின் ஃபேப்ரிக்கில் எப்படி கட் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். மெயின் ஃபேப்ரிக்கை ஃபஸ்ட் நான் 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து அதை வந்து ஃபோல்ட் பண்ணுறேன். அதாவது வித் வைஸில் ஒரு டைமும் லென்த் வைஸில் ஒரு டைமும் நான் ஃபோல்ட் பண்ணுறேன். லென்த் வைஸ் அண்ட் வித் வைஸில் ஃபோல்ட் பண்ணும்போது மட்டும்தான் இப்போ நமக்கு 4 லேயர் இருக்குது.
இந்த 4 லேயரில் பார்த்தீங்கன்னா 2 சைடு வந்து மடிப்பு பகுதி இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த 2 சைடு மடிப்பு பகுதி எந்த ஏரியாவில் வருதோ அந்த கார்னரில் உங்களோட இடுப்பு சுற்றளவு அளவை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதில் 12.5 எடுத்தோம் இல்லையா? அதில் பாதி எவ்வளவு? 6.25. அந்த 6.25 தான் நம்ம இந்த கார்னரில் மார்க் பண்ணணும். இந்த இருக்கு இல்லையா? இந்த மாதிரி கார்னரில் கரெக்டாக இப்போ இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டேன். அந்த லைனை பேஸ் பண்ணி லென்த் வந்து மார்க் பண்ண போகிறேன். இந்த ட்ரெஸ்ஸுக்கான முழு நீளம் 27 இன்ச். 27 நான் 3ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். 3 லேயர் நான் கீழே கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு லேயர் 9 இன்ச்சு, செகண்ட் லேயர் 18 இன்ச்சு, 3ஆவது லேயர் 27 இன்ச்சு. தையலுக்கு 1 இன்ச் ஆட் பண்ணிக்கணும் ஒவ்வொரு லேயர் கூடயும். ஸோ ஃபஸ்ட் லேயர் 9 இன்ச்சு உயரம் அப்படின்றதுனால 10 இன்ச்சு, அதாவது 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 10 இன்ச்சாக வச்சு உயரத்தை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உயரம் வந்து இடுப்பு சுற்றளவு நம்ம அந்த கார்னரில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதுலேருந்து தான் நம்மளோட உயரத்தை வந்து மார்க் பண்ணணும். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட் லேயர் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். இதோட பேர் வந்து ஃபுல் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல் சர்க்கிள்னால் என்ன? ஒரு சிடி பிளேயர் மாதிரி இருக்கும். ஒரு சிடி பிளேயரை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதே ஷேப்பில் தானே இருக்கும். ஸோ இதைத்தான் நம்ம ஃபுல் சர்க்கிள் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ 3 லேயருக்குமே நம்ம ஃபுல் சர்க்கிள் தான் கொடுக்க போகிறோம். ஆனால் லென்த்து மட்டுமே மாறுபடும். இப்போ செகண்ட் லேயர் எப்படி மடிக்கிறேன் அப்படின்றத பாருங்கள். இப்போ இந்த பிளேஸை வந்து ஸ்ட்ரைட்டாக நான் வந்து ஈவனாக கட் பண்ணி எடுத்துட்டு ஆல்ரெடி நம்ம மடித்தோல்ல வித் வைஸில் ஒரு தடவையும் லென்த் வைஸில் ஒரு தடவையும் மடித்தோம் அப்படின்னா நமக்கு 2 ஃபோல்டிங் எட்ஜஸ் கிடைக்கும். அந்த ஃபோல்டிங் எட்ஜஸில் ஆல்ரெடி நம்ம கட் பண்ணோம்ல அந்த பீஸை வந்து அப்படியே வச்சுக்கிறேன். எதுக்காக அந்த பீஸை வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஹிப் அளவு வந்து மாறாமல் இருக்கும். ஏன்னா 3 பீஸுக்குமே லென்த்து மட்டும்தான் மாறப்போகுது. இடுப்பளவு வந்து ஒன்று தான். அந்த இடுப்பளவு மாறிடுச்சுன்னா நமக்கு தைக்கிறதுக்கே சிரமமாயிரும். ஸோ அதனால் அந்த இடுப்பளவு மாறாமல் கரெக்டாக வச்சு கட் பண்ணி எடுங்க. 3 லேயருக்குமே எவ்வளோ லென்த்து தேவை அப்படின்றத பார்த்துட்டு கரெக்டாக வச்சுட்டு ஹிப் ரவுண்ட் வந்து 3 லேயருக்குமே ஒன்றா வச்சு கட் பண்ணி எடுங்க. அவ்வளோதான், பர்ஃபெக்டாக ரெடி ஆயிரும். இப்போ நான் மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணுறேன் இல்லையா? இதே மாதிரி தான் 3 லேயர் நான் நெட் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நான் 6 லேயர் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெட் ஃபேப்ரிக் கண்டிப்பாக கொடுக்கணுமா அப்படின்னா அது உங்களோட விருப்பம் தான். நான் நெட் ஃபேப்ரிக் கொடுக்கறதுனால நான் 6 பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் 3 பீஸோடு நிறுத்திக்கலாம். இந்த ட்ரெஸ்ஸையே நம்ம சிம்பிளாக வேணாலுமே ரெடி பண்ணிக்கலாம். அது எப்படின்னா காட்டன் மெட்டீரியல் இருக்கு இல்லையா? பிரிண்டட் காட்டன் மெட்டீரியல் அதை மட்டுமே வச்சு நம்மளால் லைனிங் கூட கொடுக்காமல் ஸ்டிச் பண்ண முடியும். ரஃப் யூஸ்க்கும் நமக்கு போடுறதுக்குமே நல்லாயிருக்கும், நல்ல சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் இதை நம்ம பார்ட்டி வேற கவுனாகவும் போட முடியும். நம்ம இதே கட்டிங்கை பல விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் பீஸுக்கு மட்டும் எனக்கு வந்து ஜாயிண்ட் தேவைப்படுது. இந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் வரும். ஓகேவா? மொத்தம் 2 ஜாயிண்ட் வந்து தேவைப்படுது. இந்த ஸ்ட்ரைட்டாக இருக்கு இல்லையா? இந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் வரும். ஸோ இந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் வந்து எப்படி வைக்கணும் அப்படின்றத பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீளமாக ஒரு பீஸை கொடுத்துட்டு திருப்பி அமுக்கு தையல் போட்டுட்டு மறுபடியும் அந்த பீஸை வந்து 4ஆக மடித்து போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள் 3 லேயருமே நான் கட் பண்ணி ஈவனாக எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு சர்க்கிளும் செகண்ட் சர்க்கிளும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிடச்சிருக்கு. தேர்ட் சர்க்கிள் மட்டும் நமக்கு ஜாயிண்ட் வரும். நெட்டையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், மெயின் ஃபேப்ரிக்கும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது ரெண்டையுமே இடுப்பு பகுதியில் ஒன்று போல் இப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு. அதோடவே சேர்த்து கீழே ஆர்கன்ஸா மெட்டீரியல் இருக்கு இல்லையா? அதை மட்டும் ரொட்டேட்டர் ஃபோல்டிங் போட்டுட்டு நான் வந்து அதை ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இதை நான் கம்ப்ளீட் பண்ணி எடுத்துட்டேன். 3 லேயரும் பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு அந்த ரொட்டேட் ஃபோல்டர் இருக்கு இல்லையா? அதாவது பிக்கோ ஃபுட்டர் இருக்கு இல்லையா? அதை நான் போட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து கிடச்சிருச்சு நமக்கு. ஆர்கன்ஸா மட்டும் கீழே ஃபோல்ட் பண்ணி தேவையான இடத்துல ஜாயிண்ட்ஸும் கொடுத்துருக்குறேன். அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம நெட்டு வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நெட்டையும் மெயின் ஃபேப்ரிக்கும் நான் அட்டாச் பண்ணி எடுத்துட்டேனா, அதே மாதிரி செகண்ட் லேயருக்கும் அட்டாச் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ அவ்வளோதான். இந்த மாதிரி 3 லேயருமே நான் நெட்டு ஆர்கன்ஸா ரெண்டையுமே மேட்ச் பண்ணிவிட்டு
மேலே ஹிப் பக்கத்தில் ஒரு ஸ்டிச் வந்து ஈவனாக வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா கீழே வந்து ப்ரில்லுக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நமக்கு எவ்வளோ ப்ரில் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நான் 3 லேயருமே ப்ரில் கொடுக்க போகிறேன். ஸோ எனக்கு நெட் சாரீ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிச்ச துணி எதுவுமே இல்லை, எல்லாமே நான் வந்து ஃப்ரில்லுக்கே வந்து யூஸ் பண்ணிட்டேன். ஃப்ரில் வைக்கிறது ஃபஸ்ட்டே நம்ம ஃப்ரில் வச்சு எடுத்துகிட்டு கரெக்டாக இருக்கான்றதை அளந்து பார்த்துட்டு தான் நம்ம அடுத்த ஸ்டெப் வந்து இதில் வச்சு அட்டாச் பண்ணணும் மெயின் ஃபேப்ரிக்கில். இல்லை அப்படின்னா நம்ம நெட்டு கிளாத்தில் ஒரு வேளை நமக்கு பத்தலை, கொஞ்சம் தள்ளி தள்ளி ப்ளீட் வைப்போம் அப்படின்னு நம்ம திருப்பி பிரித்தோன்னா நெட்டு கிளாத் வந்து டேமேஜ் ஆயிரும். அதனால் ஃபஸ்ட்டே தனியாக அந்த நெட்டை வச்சு ப்ரில்லு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு கீழே அந்த ரவுண்டுக்கு வந்து ஈவனாக வருதா ஒன்று போல் வருதான்றதை பார்த்துட்டு தான் மெயின் ஃபேப்ரிக்கில் அட்டாச் பண்ணணும். அவ்வளோதாங்க. இப்போ இந்த 3 லேயரும் அட்டாச் பண்ண பிறகு பாருங்கள் எந்த அளவுக்கு கிராண்டாக இருக்குது அப்படின்னு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ட்ரெஸ்ஸை நம்மளால் சிம்பிளாகவும் கட்டிங் போட்டு பண்ணிக்க முடியும், இல்லை கிராண்டாக பார்ட்டி வேர் கவுன் மாதிரி பண்ணிக்க முடியும். பட் நம்ம எந்த அளவுக்கு டெக்கரேட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இதில் பார்த்திங்கன்னா டைம் எடுக்கும். பட் ஸ்டெப்ஸு ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஈஸி மெத்தடாக தான் இருக்கும். இது வந்து இவ்வளோ ஒர்க் இருக்குது நமக்கு வராது அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். கண்டிப்பாக இதை நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும். அவ்வளோதான், கீழ் பார்ட் முழுவதுமே ரெடி ஆகிடுச்சு. இனி மேல் பார்ட்டோட இதை வந்து நம்ம அட்டாச் பண்ண வேண்டியதான். ஸோ கீழ்பார்ட்டை வந்து உள்பக்கமாக திருப்பி இந்த மாதிரி வச்சுருக்கிறேன் சரியா. கீழ்பார்ட்டோட நான் லைனிங்குமே அட்டாச் பண்ணிட்டேன். கீழ்பார்ட்டை திருப்பி இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். வச்சுட்டு இப்போது இந்த பகுதி 2 பகுதியும் சேர்த்து 1/2 இன்ச்சுக்கு அப்படியே ரவுண்டாக அழகாக ஸ்டிச் பண்ணிடலாம். கீழ்பார்ட்டோட மெயின் ஃபேப்ரிக்கும் மேல் பார்ட்டோட மெயின் ஃபேப்ரிக்கும் ஈக்குவலாக ஈவனாக இருக்குதான்றதை மட்டும் நம்ம அடியில் இப்படி செக் பண்ணிக்கலாம். ஓகேவா, செக் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு நம்ம அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான ட்ரெஸ் வந்து ரெடி ஆயிரும். இதில் நம்ம கேன் எதுவுமே இன்னும் அட்டாச் பண்ணலை. நான் ஆல்ரெடி கேன் அட்டாச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். பட் கேன் அட்டாச் பண்ணாமலே இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஹெவியாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நம்ம கேன் அட்டாச் பண்ண தேவை கிடையாது. ஸோ அதனால் நான் இப்படியே வச்சுக்க போகிறேன். நம்ம ஃபுல் சர்க்கிள் போட்டதுனால அந்த ட்ரெஸ்ஸோட ஃப்ளோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஃபைனல் லுக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. இந்த ட்ரெஸ்ஸுக்கு தாராளமாக நம்ம ஒரு 1000 ருபீஸ் கூட சார்ஜ் பண்ணலாம். ஏன்னா இதில் நமக்கு டைம் எடுத்துருக்கு. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா 2லேருந்து 3 நாள் கண்டிப்பாக ஆகும். இல்லை சீனியர் டெய்லர்னால் 1 டே ஃபுல்லாக எடுக்கும் இந்த ஒர்க்குக்கு. இன்னும் நம்ம ஃப்ரண்ட்டில் நெக்கில் மட்டும் பீட்ஸ் ஒர்க் இருக்குது. அதை நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் ஒர்க் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ இந்த ட்ரெஸ் வந்து ஃபைனல் லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நம்மளோட ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ்லேயும் இந்த மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து நான் வந்து சொல்லி கொடுத்துருக்குறேன். நீங்கள் தேவை அப்படின்னா நம்ம ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸையும் வந்து என்கொயரி பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுக்குறேன். ஓகேவா. தேங்க்யூ.